வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகியே பாகம் 31. ஆடியோ நாவல் குடும்ப கதை. கீர்த்தி, எல்லோரும் மாமியார் கூட சண்டை வேண்டான்னு நினைப்பாங்க. ஆனா நீ சண்டை போடணும்னு நினைக்கிற. அதுக்கு புருஷங்கிட்டே ஐடியா வேற கேட்குற. நல்ல பொண்ணு நீ. கீர்த்தி, வினி மேல நீ காட்டுற பாசம் சூப்பரா இருக்கு. அதை விட அதிகளவு பாசம் விஸ்வாக்கிட்டையும் இருக்கு. அவன் பக்காவா பிளான் போட்டு முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே மனக்கசப்பு கஷ்டமும் வராம விஷயத்த முடிச்சிடுவான். அதனால நீ வீணா கவலைப்படாத. விஸ்வா கீர்த்தியை டைவர்ட் பண்ண நீ எப்படியெல்லாம் பேசி சமாளிக்கிற? கீர்த்தி, சரணை போல விஸ்வா பாத்துக்கிறதும் உன்னை மகளை போல மாமியாருங்க பாத்துக்கிறதும் நல்ல விஷயம்தான். இதை அனுபவிக்காம மாமியார் மருமக சண்டையை எதிர்பார்க்குறியே, அதெல்லாம் நடக்காது. முடிஞ்சா அவங்கள சண்டை போடவை. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். கீர்த்தி, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன்? இல்லை விஸ்வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு என்ன ஆகுன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. விஸ்வா, நீ சும்மா என்னை சமாதானம் செய்யறதுக்கு வேண்டி சொல்லாத. கீழே பார்த்தல எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு. எப்படி இருக்காங்க? என்ன விஸ்வா, எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற? இப்போ தானே வினிக்கு மேட்ரிமோனிலிருந்து மாப்பிள்ளை ஃபோட்டோஸை எல்லோரும் பார்த்துட்டு இருந்ததை நீயும் பார்த்துட்டு தானே வந்த? ஆமாம் ஆமாம், நீ கூட ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்தல, நான் மறந்துட்டேன். என்ன விஸ்வா, நீ இப்படி அசால்ட்டாக இருக்க? எனக்கு அப்படியே டென்ஷனில் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே போகுது. சிரித்தபடி, எப்படியும் அவங்க மேட்ரிமோனி சைட்டில் பார்க்குறது எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆக போகுது. விஸ்வா, அது உனக்கும் எனக்கும் தான் தெரியும். அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க எல்லோரும் ஆசையாக வினிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க தெரியுமா? எனக்கு என்னமோ அவங்கள நம்ம ஏமாத்துற மாதிரி தோணுது. அடியே, விட்டா நீயே எல்லா விஷயத்தையும் இப்படியே போய் கீழே சொல்லிட்டு வந்துருவ போல என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்தான். விஸ்வா, உனக்கு என்னோட டென்ஷன் விளையாட்டா தெரியுதா என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து மாடிக்கு செல்ல, ஓ, மேடம்க்கு கோவம் வந்துருச்சு போலையே, சரி சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டு அவளின் பின்னால் சென்றான். கீர்த்தி, இப்போ என்ன ஆச்சுன்னு நீ இப்படி கோச்சிட்டு வர? நான்லாம் கோச்சிட்டு வரலையே, நான் சும்மா தான் வந்தேன். எனக்கு தெரியாதா கீர்த்தி, நீ கோவமா இருக்கே இல்லையான்னு? அதான் தெரியுதுல, கிளம்பு, போய் நீ தூங்குற வேலையை பாரு. என்னது, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியாக தூங்க முடியும்? எனக்கு பயமா இருக்கு. நல்ல காமெடி, பட் எனக்கு சிரிப்பு வரல, கிளம்பு என்று சொல்லி திரும்பி நின்று கொள்ள விஸ்வா அவளை பின்னால் இருந்தபடி அணைத்து கொண்டு, அதான் சாரி சொல்கிறேன்ல கீர்த்தி, நான் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன். சரண் எப்படி உன்னை பார்த்துக்கிறானோ அதே மாதிரி தானே நான் வினியை பார்த்துக்குவேன். இப்போ நீ இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் உனக்கே அவன் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கும்போது நான் அவளோட அண்ணன்டி, எனக்கும் அவன் மேலே அக்கறை இருக்குல்ல. அப்போ நீ என்ன செய்ய போகிறேன்னு முடிவு பண்ணிட்டியா விஸ்வா? கீர்த்தி, நான் அதெல்லாம் எப்போ பிளான் பண்ணிட்டேன். நீ நாளைக்கு நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். விஸ்வா, எந்த பிரச்சனையும் வராது தானே? கண்டிப்பாக வராது கீர்த்தி, நான் வரவும் விட மாட்டேன். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்போ நீ அந்த விஷயத்த என்கிட்ட விட்டுட்டு நீ ஹாப்பியாக இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவளின் கன்னத்தில் தன் இதழை பதித்தான். கீர்த்தி, என்ன? நாம் இன்னும் ஹனிமூன் போகவே இல்லையே, எங்கே போகலான்னு சொல்லு, 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வரலாம். என்னது ஜாலியா? அதுவும் ஹனிமூன்? ஆமாம், ஹனிமூன் தான். முதல்ல நம்ம வினி கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹனிமூன் போகிறத பற்றி யோசிக்கலாம். அவங்க கல்யாணத்துக்கும் நாம் ஹனிமூன் போகிறதுக்கும் என்னடி சம்மந்தம்? டேய், உனக்கு என்னமோ டைம் சரியில்லை, ஒழுங்காக போயிரு, இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஓகே கீர்த்தி, நான் போகிறேன். நான் தந்ததை திருப்பி கொடு. நீ நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். நீ என்ன தந்த? இதோ இப்போ தானே தந்தேன். கீர்த்தி யோசித்தபடி நின்றாள். என்ன கீர்த்தி யோசிக்கிற? அதுக்குள்ள மறந்துட்டியா? இதோ இதுதான் என்று சொல்லி மீண்டும் அவளின் கன்னத்தில் முத்தமிட, கீர்த்தி, டே, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் கரெக்டா மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிற என்று சொல்லி அருகில் இருந்த பைப்பை கையில் எடுத்துக்கொண்டு அவனை துரத்த ஆரம்பித்தாள். டே விஸ்வா, ஒழுங்கா நில்லு. நீயா வாங்கினா ஒரு அடியில் விட்டுருவேன், இல்லைனா எனக்கு கை வலிக்கிற வரைக்கும் அடிப்பேன். அதுக்கு நீ என்னை பிடிக்கணும் கீர்த்தி என்று சொல்லி அவளிடம் சிக்காமல் நழுவிக்கொண்டே இருக்க, அப்போது கீர்த்தி சட்டென்று ஆ என்று கத்திவிட்டு அப்படியே கீழே அமர, உடனே விஸ்வா, என்னாச்சு கீர்த்தி, அடிபட்டுச்சா என்று கேட்டு அவளின் கால்களை தொட்டு பார்க்க, அப்போது கீர்த்தி சட்டென்று அவனின் காதை பிடித்து கொண்டு திருக ஆரம்பித்தாள். ஏண்டா, நில்லுன்னா உன்னால் நிற்க முடியாதா? உசைன் போல்ட் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க. ஸோ வலிக்குது, விடுடி. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். அதுக்கு தானே திருகிறதே. இனி வாய் பேசுவ? இல்லை, பேச மாட்டேன், காதை விடு, வலிக்குது என்று சொல்ல, கீர்த்தி, இந்த டைம் விடுறேன். மறுபடியும் இப்படி நிற்காம ஓடிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, பனிஷ்மெண்ட் வேற லெவலில் இருக்கும் என்று சொல்ல, விஸ்வா தன் காதை தேய்த்தபடி, உன்னெல்லாம் எப்படி தான் உங்கள் வீட்டில் இத்தனை வருஷம் வச்சுட்டு இருந்தாங்களோ. இதில் உங்கள் அண்ணன் வேற, என் தங்கச்சி கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தா யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டாராமா. உன்னை கட்டிட்டு தினமும் நான் தான் அழுதுட்டு இருக்கேன். சரி சரி, வா விஸ்வா, சும்மா புலம்பிட்டே இருக்காம நாளைக்கு சீக்கிரமா ஏர்போர்ட் போகணும்.
ஏண்டி சொல்ல மாட்ட? நான்லாம் எப்படி இருந்த ஆளு தெரியுமா? ஆனால் நீ என்னை காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்க. அட, நீ சொன்ன கேட்க மாட்ட போலையே என்று சொல்லி அவனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றாள். பின்பு சென்று விஸ்வா மெத்தையில் படுத்திருக்க கீர்த்தி தன் வளையல்களையும் கம்மல்களையும் கலற்றி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது வைத்துவிட்டு மெத்தையில் சரிந்தாள். அப்போது விஸ்வா அவளையே கண்ணிமைக்காமல் பார்க்க ஆரம்பித்தான். என்ன விஸ்வா அப்படி பார்க்குற? இல்லை கீர்த்தி, நீ மட்டும் என்னோட லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா நான் லைஃப்பில் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு உன் கூட இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் புதுசாக தெரியுது. உனக்கு ஒன்று தெரியுமா கீர்த்தி, இப்போ நம்ம கம்பெனி ப்ராஃபிட் கூட அதிகமாக இருக்குது. நீ என் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. பாரா. அப்புறம் கீர்த்தி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். யூ ஆர் லக்கி ஜாங் கீர்த்தி என்று சொல்லி அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள கீர்த்தியும் அவனின் மார்பில் தன் முகத்தை புதைத்தபடி, நானும் ரொம்ப பயந்தேன் விஸ்வா, லைஃப் எப்படி இருக்குமோன்னு. ஆனால் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ என்ன சரண் மாதிரி பார்த்துக்குவேன்னு. ஓ, அப்போ நான் சரண் மாதிரி பார்த்துக்கிறேனா? ஆமாம் விஸ்வா, நீ ரொம்ப ஸ்வீட். அப்படியே சரண் மாதிரியே என்னை கேர் பண்ணிக்கிற. எப்பவும் எங்கள் வீட்டுக்கு போனால் திரும்பி வர மனசே இருக்காது. ஆனால் இப்போ அங்கே போனால் ஒரு 2 நாள் தான் என்னால் இருக்க முடியுது. அதுக்கப்புறம் எப்போ இங்கே வருவேன்னு தோண ஆரம்பிச்சிருது. நான் இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டேன்னு நினைக்கிற விஸ்வா. எனக்கு இங்கே இருக்க எல்லோரும் அப்படியே எங்கள் வீட்டில் என்னை எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? சொன்னால் நீ நம்ப மாட்ட விஸ்வா, இது வரைக்கும் இந்த வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை நடந்ததே இல்லை தெரியுமா? சண்டை வரலன்னா நல்ல விஷயந்தானே, அதுக்கே மூஞ்சி இப்படி போகுது? விஸ்வா, எத்தனை சீரியலில் மாமியார் மருமகள் சண்டை நடக்குது. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்குல்ல சண்டை போடணுன்னு. அடி பாவி, இதெல்லாம் ஒரு ஆசையா? ஆமாம் விஸ்வா, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்ன ட்ரை பண்ண? நேற்று நைட் நான் வாணியத்துக்கும் ராஜ்யத்துக்கும் காஃபியில் சர்க்கரையே போடாமல் கொடுத்தேன். ஏன் சர்க்கரை போடலன்னு சொல்லி சின்னதாக திட்டுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? 2 பேரும் காஃபி சூப்பர்னு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம குடிச்சு முடிச்சிட்டாங்க. விஸ்வா சிரித்தான். சிரிக்காது விஸ்வா, பின்ன இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணா சிரிக்காம என்ன செய்யறது? போ விஸ்வா. கீர்த்தி, இனி சண்டை வர ஐடியா வேணும்னா என்ன கேளு, நான் தரேன். நீயா ஏதாச்சும் பண்ணி பல்பு வாங்காத. சரி, அப்போ ஐடியா கொடு, நான் என்ன செய்யணும்? இப்படி திடீர்னு கேட்டா என்ன செய்யறது? யோசிச்சு அப்புறமா சொல்கிறேன். நீ பேசாம தூங்கு, காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்று சொல்லி கண்களை மூட கீர்த்தியும் அவன் ஐடியா தருவான் என்ற நம்பிக்கையில் தூங்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் காலையில் கீர்த்தி சீக்கிரம் எழுந்து ரெடியாகி, விஸ்வா எழுந்திரி, டைம் ஆகுது என்று சொல்லி விஸ்வாவை எழுப்ப அவன், என்ன கீர்த்தி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் என்று கண்களை மூடிக்கொண்டே சொன்னான். அப்போ ஓகே, நல்லா தூங்கு, மாமா 2 பேரும் போய் அவங்கள கூட்டிட்டு வரட்டும் என்று சொல்லி முடிக்க விஸ்வா சட்டென்று எழுந்து அமர்ந்தான். போய் சீக்கிரம் ரெடியாகி கீழே வா, நான் போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறேன் என்று சொல்லி கீழே சென்றாள். அங்கு வாணியும் ராஜியும் வெளிக்கு பிடித்த உணவுகளை பார்த்து சமைத்து கொண்டிருந்தனர். அப்போது சமையலறைக்குள் நுழைந்த கீர்த்தி, என்ன 2 பேரும் பரபரப்பாக இருக்கீங்க போல என்று சொல்லி சமையல் அறையில் இருந்த திண்டின் மீது ஏறி அமர்ந்தாள். ஆமா கீர்த்தி, இன்னைக்கு வினி வரால, அதுக்கு தான் அவளுக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, வெண்பொங்கல், அதிரசம், அப்புறம் வாணியத்தை. போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்கு. நான் சாப்பிடும்போது டைனிங் டேபிளை பார்த்துக்கிறேன் என்று சொல்ல ராஜி, சரியான வாளு, இனி உனக்கு கம்பெனி தர வினியும் வந்துருவா, இனி உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது என்று சொல்ல கீர்த்தி, ஆமா அத்தை, நான் அவளுக்காகத்தான் வெயிட்டிங் என்றால் காஃபியை குடித்து கொண்டு.